எக்ஸாம்ஸ் டெய்லி நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தாலுக் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்குக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆண்கள் மற்றும் பெண்கள் திருநங்கைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது 23 19 நாள் வரை நம்ம அப்ளை பண்ணலாம். மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 969 போஸ்டிங் போட்டிருக்காங்க. நேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டோட நேம் துணை ஆய்வாளர் எஸ்ஐ தாலுக். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2019 அப்போ 20 வயசுலேருந்து 28 வயசு வரை இருக்கணும். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட், வைவா வாய்ஸ், ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்குது. ஓப்பன் கோட்டாவும் இருக்குது. ஆல்ரெடி போலீஸில் இருக்கவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இது முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கிற டேட் வந்து 23 அப்ளை பண்ணலாம். 19/4 தான் லாஸ்ட் டேட். தேர்வு தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து கான்ஸ்டபிள் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே ரைட் சைடில் இருக்கிறது தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். புதுசாக கிரியேட் பண்ணுறவங்க கிரியேட் நியூ யூசர் கொடுத்துக்கலாம். அதில் உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே உங்கள் நேமை 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிடுங்க. அடுத்ததில் உங்கள் இனிஷியல், அடுத்தது பாஸ்வேர்டு. அதே பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து கீழே கொடுத்துருக்க கேப்சாவை டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஆனோடனே உங்களுக்கு இந்த யூசர் ஐடி வந்திருக்கும். அந்த யூசர் ஐடியை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக லாகின் பண்ணிக்கலாம். கீழே அந்த ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு போயிடும். அதில் நோட் பண்ண யூசர் ஐடியை பார்த்து கரெக்டாக யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா பேஜுக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட், ஃபோட்டோ எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. கடைசியில் டிக்ளரேஷனில் இந்த டிக் பட்டன் இருக்கும். அங்கே டிக் பண்ணிட்டு கீழே இருக்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போயிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கெசட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை நேமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது இங்கே மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்துடும். அதை பார்த்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆயிரும். ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்து கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த கேலண்டர் கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. உங்கள் ஜெண்டர் கொடுத்துருங்க. ஜெண்டர் கொடுத்தோடனே கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஐடென்டிஃபிகேஷன் மார்க், மச்சம் தழும்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக 2 இது கேட்டிருக்காங்க. உங்கள் டிசியில் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன், ஃபாதர்ஸ் நேம் அப்பா பேர், நேம் இங்கே இனிஷியல், அம்மா பேர் நேம் இங்கே இனிஷியல். கீழே உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. எந்த ஸ்டேட், எந்த மாவட்டம், உங்கள் பின்கோடு கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு கீழே வரீங்க அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பெர்மனன்ட் அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்ட்டு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிலிஜன் எந்த ரிலிஜன் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. கீழே அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த கம்யூனிட்டி கிளாஸோ அந்த கிளாஸை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே எந்த சப்காஸ்ட், சர்டிஃபிகேட் நம்பர், யார் கொடுத்துருக்கா, எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த டேட் அப்படின்றத என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அண்டர் கிராஜுவேட், அதாவது ஒரு டிகிரி மட்டும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூஜி கொடுக்கலாம். அப்படி மாஸ்டர் டிகிரி எம்பிஏஓ ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே 10th 12th டிப்ளமோ யூஜி என்ன படிச்சிங்களோ அந்த ஆர்டர் படி பண்ணணும். 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். எங்கே படிச்சிங்க அப்படின்ட்டு அதோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். எந்த இயரில் பாஸ் ஆனீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணுங்கள். எந்த போர்டில் படிச்சிங்கன்னு இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிடுங்க. இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமானு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2க்கும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, போர்டு, மார்க் ஷீட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, எந்த லாங்குவேஜ், அதே மாதிரி தான் யூஜிக்கு எல்லாத்துக்கும் வரும். தமிழில் வந்து SSLCயில் ஒரு பாடம் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
அடுத்த பேஜில் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லையா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக போலீஸில் எக்ஸாம் எதுவும் எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும். உங்கள் இமேஜை 11 KBலேருந்து 30 KBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் அப்லோட் ஆகி ரைட் சைடில் இமேஜ் காட்டும். கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆயிரும். அடுத்ததில் சிக்னேச்சர் இமேஜை 5 KBலேருந்து 10 KBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைல் அதில் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் அப்லோட் ஆகி ரைட் சைடில் காட்டும். அப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. அதே மாதிரி NCC ABC சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எஸ் கொடுங்க. NSS சர்டிஃபிகேட் இருந்தால் இங்கே எஸ் கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது மார்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இதில் எஸ் கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை PDF-ஆ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. PDF-ஆவோ இல்லை இமேஜாவோ ஸ்கேன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து +2 சர்டிஃபிகேட், அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் அப்லோட் ஆகி இங்கே க்ரீன் கலரில் காட்டும். கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கடைசியில் ப்ரிவியூ காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே டாக்குமெண்ட்ஸில் நம்ம சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளீஸ் கிளிக் டு வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த சர்டிஃபிகேட் இருக்கும். அதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு டிக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும். அதே மாதிரி 4க்குமே கிளிக் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அப்படி இல்லைனா நெட் பேங்கிங்கோ உங்களுக்கு எது தேவையோ அதில் பார்த்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். பேமெண்ட் முடிஞ்ச உடனே SIக்கு வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னு விரும்பினா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.